Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் கேட்டகரி Akki Rotti. Akki Rotti அப்படிங்கிறது ஒரு டிபிக்கல் கர்நாடகா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. கர்நாடகாவிலே வந்து நிறைய வேரியேஷன்ஸ்ல பண்ணுவாங்க. நான் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ வாங்க கர்நாடகா ஸ்பெஷல் Akki Rotti எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். Akki Rotti செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், கோதுமை மாவு 1/4 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, துருவின கேரட் 1, வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் விழுது 1 டேபிள்ஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல்ல அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா கோதுமை மாவு. Akki Rotti அப்படிங்கிற பேர் இதுக்கு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கி அப்படின்னா கன்னடால வந்து அரிசி அப்படின்ட்டு அர்த்தம். அரிசி மாவில் செய்கிறதுனால தான் இதுக்கு பேர் Akki Rotti. Akki Rotti அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு ஏன் சேர்க்குறேன் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஏன்னா அரிசி மாவில் வந்து குளூட்டன் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், உடையிற சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு வந்து கோதுமை மாவு சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்கும். ஆறின பிறகு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த காரணத்தினால தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கோதுமை மாவை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாவே ரைஸ் ஃப்ளோர்ல வந்து நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரோஸ்டட் பீனட்ஸ் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து பாதியா, தட் இஸ் செமியா கிரஷ் பண்ணணும். அதுக்காக சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். சின்ன குவாண்டிட்டி அப்படிங்கிறதுனால தான் நான் சின்ன ஜார் எடுத்துக்கிறேன். இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ். இது வந்து கிரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸ் டெக்ஸ்டருக்கு வந்து அரைச்சுக்கணும். பீனட்ஸ்ல வந்து எண்ணெய் நேச்சுரலாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் கோர்ஸ் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஸ்மூத் டெக்ஸ்டர் அரைச்சிட்டிங்கன்னா ஒருவேளை எண்ணெய் வந்து வெளியில் கக்கி வந்துட்டால் நம்மளுக்கு இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்காது. அதுக்கப்புறமா கோர்ஸ் டெக்ஸ்டர் அப்படின்னு சொன்னது வந்து இன்னொரு காரணமும் இருக்குங்க. அது வந்து டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து பிச்சு கடிச்சு சாப்பிடும்போது அந்த பீனட் கிரன்ச் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த க்ரஷ்ட் பீனட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய வெங்காயம். வெங்காயம் வந்து நல்ல ஃபைனாக சாப் பண்ணாதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். அதோட துருவின கேரட். அடுத்து பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. அடுத்து ஒரு சாஸ் பேன்ல தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வாட்டரை நம்ம ஹீட் பண்ணிடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். மீன்வைல் இதே மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரீன் சில்லி பேஸ்ட்டையும் தாண்டி நான் ரெட் சில்லி பவுடரும் போட போறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸ்லி வாட்டரும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா இந்த சூடான தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம ஸ்டிர் பண்ணிக்கலாம். சூடு பொறுக்கிற கையாக இருந்தால் நீங்கள் கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஆல்மோஸ்ட் மாவு வந்து ஓரளவுக்கு வெந்த மாதிரி ஆயிடணும். அப்போதான் இதுக்கு வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். கர்நாடகாவிலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நம்ம வந்து அரிசி மாவு, கோதுமை மாவு அண்ட் ஃபியூ வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். வெறும் அரிசி மாவு யூஸ் பண்ணியும் பண்ணலாம், வெறும் கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ராகி மாவில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை சிறுதானியம் இருக்குது பார்த்தீங்களா, சிறுதானியம்லையும் செய்யலாம். அதுக்கப்புறமா கோதுமை மாவு, கம்பு மாவு, சோள மாவுன்னு 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் சேர்த்து கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் சோள மாவில் செய்கிறவங்களும் இருக்காங்கங்க. அதுக்கப்புறமா ஜொன்ன ரொட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்னொரு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரொட்டி அப்படிங்கறதே வந்து சொரக்காய் யூஸ் பண்ணியும் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ ஒன் ஆஃப் தி சிம்பிள் அண்ட் ஈஸி வெரைட்டிஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி டெக்ஸ்டர் அப்படிங்கிறது தான் இந்த ரொட்டிக்கு வந்து கரெக்டான பதம். ஸோ மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தவா சூடாகிறதுக்குள்ள ஒரு வாழை இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஸ்மியர் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரொட்டிக்கு தான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் பிடிக்கும், போக போக பழகிடும். எண்ணெய் நல்லா ஸ்மியர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பால் ஆஃப் இந்த டோவை வந்து நம்ம இப்படி நல்லா உருட்டிக்கலாம். கையிலையும் நல்லா இங்கே இருக்கிற எண்ணெயே வந்து நம்ம தடவிட்டா கூட போதும். முதல்ல இப்படி ஃபிங்கர்ஸால் தட்டி அதுக்கப்புறமா உள்ளங்கையை வந்து யூஸ் பண்ணுங்கள். உள்ளங்கை யூஸ் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தட்டும் போது நம்ம விரல் வந்து பதியும், சுடும்போது கூட அந்த டிசைன் மாதிரியே இருக்கும். ஸோ அது படாமல் இருக்கிறதுக்காக தான் உள்ளங்கையில் வந்து தட்டணும் அப்படின்னு சொன்னது. இது வந்து தட்டுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் மாவு வந்து உப்பு காரம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் காரமோ உப்போ கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு ப்ளையபிளாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து கோதுமை மாவு சேர்த்ததுனால அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து நல்லா அந்த சுடு தண்ணின்னு வந்து சேர்த்து நம்ம பிசைஞ்சோம் இல்லைங்களா, அந்த காரணத்துக்காகவும் ப்ளையபிளாக இருக்குது. எந்த அளவுக்கு தின்னாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளங்கையால் இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. அண்ட் வாழை இலை எடுக்கும் போது கூட இந்த ரிம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கட் பண்ணிடாதீங்க. இது கட் பண்ணாமல் இருந்தால் தான் இதை பிடிச்சி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ தவா வந்து சூடாயிடுச்சு. கேர்ஃபுல்லாக இந்த வாழை இலை எடுத்து இது மேலே இப்படி டாப்பில் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிதானமாக இப்படி எடுத்தீங்கன்னா இது வந்து இதிலேருந்து வெளியில் வருது பாருங்கள். இது வந்து நல்லா டோஸ்ட் ஆகட்டும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலையோடைய டிசைன், அந்த வெயின்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது டோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு ரொட்டி தட்டிக்கலாம். செகண்ட் ரொட்டி தட்டும்போது ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, ஹார்ட்லி ஒரு 1/2 ஸ்பூன் போதுமானது. இது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஆயில், டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. இது லைட்டாக டோஸ்ட் ஆயிருக்கு. நம்ம இப்போ திருப்பி போடலாம். இந்த ரொட்டி வந்து 2 விதமாக சாப்பிட்லாங்க. ஒன்று வந்து நல்ல காரசாரமாக செஞ்சுக்கிட்டு வெண்ணெய் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா மைல்டாக செஞ்சுக்கிட்டு எனி ஊறுகாய் வந்து சூட்டபுளாக இருக்கும். இது முக்கியமாக வந்து லாங் ஜேர்னிஸ் போவோம் பார்த்தீங்களா, ஒரு கார்லேயோ ஒரு ட்ரெயின்லேயோ, அந்த மாதிரி போகும்போது இது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ தான் கரெக்டாக டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா எலாபரேட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு சண்டே வேளையில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது. அதனால கண்டிப்பாக சண்டே வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கூட ஒன்று இருக்குங்க. அதாவது இதை டோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அடுத்தது தட்டி வச்சுக்கிறது, அந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு பெரிய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் நொடியில் செஞ்சிடலாம். ஸோ இது டோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். So Akki Rotti is ready. Karnataka Special Akki Rotti எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? இந்த சண்டே கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Facebookலயும் Instagramலயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook-with-meena அப்படினு எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படினு வரும். VIDIEM ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல VIDIEM பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.